இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம், மறைபொருள், மகளே, இதுவரை எத்தனையோ வருடங்களாக நீ ஒரு காரியத்தை குறித்து நீ கேட்டிருக்கலாம். அது உனக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஏதோ பதில் வருகிற சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உருவாக்கிட்டார். பதில் வருகிற சூழ்நிலை, மழை வருகிற ஒரு கிளைமேட் உனக்கு வந்துருச்சு. உன் குடும்பத்துக்கு மழை வருகிற ஒரு கிளைமேட், மழை வரப்போகுது. உன் கையில் கையளவு மேகம் கிடச்சிருச்சு. அந்த கையளவு மேகம் ஒரு பெரிய இரைச்சலை கொண்டு வந்து உனக்கு பெரிய மழையை கொடுக்க போகுது. அந்த பெரிய இரைச்சல் என்ன தெரியுமா? உனக்குண்டான எல்லா பிரச்சனைகளையும், உனக்குண்டான எல்லா வேதனைகளையும் அது காற்று வந்து அடித்து அது கடலோடு கலக்கும்படியாக, உன் பிரச்சனை, உன் வேதனை ஒரு பெரிய தண்ணி வந்து மோதி பேரிரைச்சலை கொண்டு வந்து அடித்து கொண்டு போய் தள்ள போகுது. உன் பிரச்சனையெல்லாம் தள்ள போகுது, உன் வேதனையெல்லாம் தள்ள போகுது. கர்த்தர் ஒரு அமைதியான ஒரு மலையை கொடுக்க போகிறார். இதுதான் கர்த்தர் இன்றைக்கி கொடுக்குற ஒரு மறைபொருள், ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வாரத்தில் உங்களை சொல்கிற ஒரு காரியம், இப்போது ஒரு சின்ன உயர்வு தான், ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு சின்ன காரியம் தான் எனக்கு வந்திருக்கு. எப்போது பெருசு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தையா? கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ கையளவு மேகம் வந்துருச்சுல, அடுத்து பாரு, ஒரு பேரிரைச்சல் வரப்போகுது. அந்த பேரிரைச்சல் என்னன்னு கேட்டால், உனக்குண்டான குறை, நெருக்கம், பாடு, அவமானம், இது எல்லாத்தையும் அடித்து கடலில் தள்ளப்போகுது. இதெல்லாம் அடித்து கடலில் தள்ளப்போகுது. அடுத்து ஒரு அமைதியான ஒரு மழை உன் மேலே விழப்போகுது. அடுத்து அமைதியான ஒரு மழை உன் மேலே விழப்போகுது. அந்த மழை தான் கிருபையின் மழை. அந்த மழை தான் கிருபையின் மழை. அந்த மழை தான் ஆசீர்வாத மழை. அந்த மழை தான் விடுதலையின் மழை. அந்த மழை தான் கிருபையின் மழை. அது உன் மேலே ஊற்ற போகிறார். இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக. எப்படி கையளவு மேகம் பெரிய மலையை கொண்டு வந்ததோ, இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்சமாக உன் கையில் கொடுத்துருக்கிறேன், அதை நீ பார்த்து பெரிய மலையை நீ எதிர்பார்க்க போகிற, வரப்போகுது.